நாம இன்னைக்கு ஒரு சிம்பிளான ப்ரூச் டிசைன் தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து கிறிஸ்டல்ல இருக்கக்கூடிய ஹேங்கிங் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீட், கோல்டு சுகர் பீட் வந்து எடுத்திருக்கேன். இந்த 2 திங்ஸும் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகான ஒரு ப்ரூச் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாரி சர்க்கிள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ப்ரோ சர்க்கிள்ல வந்து உங்களுக்கு என்ன சைஸ்ல அந்த ரவுண்ட் ஷேப் வேணுமோ, அந்த ஷேப்ல நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸ்ல வந்து ட்ரா பண்றேன். ட்ரா பண்ணிட்டு, இப்போ நம்ம வந்து இதில தான் அந்த ப்ரூச் டிசைன் வந்து குடுக்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த அவுட்லைன் பார்டர் வந்து குடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில குடுக்கலாம். நான் நீடில்ல வந்து த்ரெட் போட்டு, நாட் போட்டு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு அந்த கீழ்ப்பக்கம் அந்த பார்டர் நம்ம கரெக்ட்டா மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில நீடில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு, ஒரு கிறிஸ்டல் பீட் வந்து நம்ம குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சுகர் பீட் அந்த மாரி எடுக்க போறோம். இந்த மாரி கிறிஸ்டல் பீட் வந்து குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு, மேல் போர்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சுகர் பீட். இந்த மாதிரி குடுத்துட்டு, அந்த பீட மட்டும் விட்டுட்டு, அந்த கிறிஸ்டல் பீடுக்கு உள்ளாடி நம்ம நீடில் குடுத்து கீழ்ப்பக்கமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாவே நம்ம வந்து குடுக்க போறோம். நெருக்கமா இருக்கணும். கேப் இல்லாம கொஞ்சம் நெருக்கமா நம்ம வந்து குடுத்துட்டே வரணும். இந்த ப்ரூச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே அழகா இருக்கும். நம்ம கிறிஸ்டல் பீட் யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா, ரொம்பவே அழகா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ப்ரூச் ரொம்பவே ஈஸி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3D எஃபெக்ட்ல கொஞ்சம் எம்போஸ்டா ரொம்பவே அழகா இருக்கும். நம்ம இப்போ ஸ்லீவ்ல, நெக்லலாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த ப்ரூச் ரொம்பவே அழகா இருக்கும். நம்ம ஸ்லீவ்லலாம் குடுக்கும்போது கொஞ்சம் பெரிய ரவுண்ட் ஷேப்ல குடுத்தோம் அப்படின்னா, இன்னுமே ரொம்பவே அழகா இருக்கும். நெக்லலாம் குட்டி குட்டியா நம்ம இந்த ரவுண்ட் ஷேப் குடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். கிறிஸ்டல் பீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சாரீக்கு மேட்சான கலர்ல எடுத்துட்டு, நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ரவுண்ட் ஷேப் லைன் குடுத்துருக்கோம்ல, அது ஃபுல்லாவே நம்ம வந்து குடுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் குடுத்து எடுத்துக்கலாம். கிறிஸ்டல் பீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ரொம்பவே அழகா இருக்கும். நம்ம நார்மலா பார்க்கும்போதே கிறிஸ்டல் பீட் தெரியும். கொஞ்சம் ஷைனிங்கா ரொம்பவே அழகா இருக்கும். கிறிஸ்டல் பீட்லயே நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. ரேட்டு கம்மியா, ரேட்டு ஜாஸ்தியா, ஆ அந்த மாரியெல்லாம் இருக்கு. நீங்க வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? அது மாதிரி கிறிஸ்டல் பீட்லயும் நெறைய ஷேப்ஸ் வந்து இருக்கு. ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அ அதுலயுமே நீங்க உங்களுக்கு புடிச்ச ஷேப் வந்து வாங்கிக்கோங்க. இப்ப நம்ம வந்து அவுட்லைன் ஃபுல்லா முடிச்சதுக்கப்புறம், சென்டர் போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அது ஃபுல்லாவே இதே சேம் மெத்தட் யூஸ் பண்ணியே நம்ம வந்து ஃபில்லிங் மாதிரி குடுத்துக்கலாம். அதுவுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் குடுத்துருக்கோம்னா, அதுக்கு அடுத்த லேயர், அதுக்கு அடுத்த லேயர் அந்த மாரி போகும்போது, நமக்கு அந்த கேப் எதுவுமே இல்லாம ரொம்பவே அழகா இருக்கும். நம்ம அங்க இங்கன்னு குடுக்கும்போது அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டா கிடைக்காது. இந்த மாதிரி கரெக்ட்டா அந்த கேப் ஃபுல்லாவே நம்ம வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நகர்த்தி விட்டு ஸ்டிச்சஸ் குடுக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப வந்து நமக்கு தெரியாது. அதுல கேப் இருக்கான்னு தெரியாது. நம்ம நகர்த்தி பார்த்தா தான் நமக்கு அதுல கேப் இருக்கிறதே தெரியும். அதனால பார்த்து அதுக்கு ஏத்த மாரி நம்ம ஸ்டிச்சஸ் வந்து குடுத்துக்கணும். நான் குடுத்துருக்க சைஸ விடையும் சின்னதா வேணும்னா நீங்க சின்னதா எடுத்துக்கலாம். பெருசா வேணும் அந்த ரவுண்ட் ஷேப் பெருசா வேணும்னா நீங்க பெருசா கூட எடுத்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். அது மாதிரி சுகர் பீடுமே நீங்க உங்களுக்கு புடிச்ச மாரி கலர்ஸ்ல நீங்க வந்து வாங்கிக்கலாம். நான் கோல்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு புடிச்ச கலர்ஸ்ல கூட அ நமக்கு நெறைய கலர்ஸ்ல இப்ப அவைலபிள் இருக்கு. அந்த மாரி கூட நீங்க கிளாஸ் பீட்ஸ் அந்த மாரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நம்ம ஃபுல்லாவே முடிச்சுட்டோம். ஒரு ப்ரூச் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்பவே அழகா நமக்கு வந்து ரெடி ஆயிருக்கு. இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ளவுஸ்ல வந்து பேக் நெக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ்ல எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எம்போஸ்டா ஒரு 3D எஃபெக்ட்ல ரொம்பவே அழகா இருக்கும். இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அவுட்புட் ரொம்பவே அழகா இருக்கும். சரிங்களா? இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்டின்னா, மறக்காம என்னோட சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கன்டினியூஸா வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. Instagram அண்ட் Facebook பேஜ்ல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.